அத்தியாயம் 8. பிரம்மச்சுவடியை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான் சித்திரகுப்தன். கழுத்தில் பாசக்கயிறின் தடம் அழுத்தமாக தென்பட்டது. என்ன செய்வதென்ற சிந்தனை ஒன்றே அவன் மூளையை அரித்து கொண்டே இருந்தது. எப்பாடுபட்டாவது அப்பெண்ணின் உயிரை கவர்ந்துவிட வேண்டும். அதொன்றே அனைத்து சிக்கல்களையும் சரி செய்யும் மார்க்கம். அவள் உயிரை கவர்ந்து வந்துவிட்டு யமன் அளித்த அவளது கணக்கினையும் நேர் செய்துவிட வேண்டும். இதொன்றே அவன் மூளையில் யோசனையாய் உதிக்க யமகிங்கரர்களை அழைத்து அவள் உயிரை கவர்ந்து வரும்படி செய்தான். வெகு நேரமாக அவளையே பார்த்து கொண்டிருந்த திரு சந்தேகத்தோடு அவளது உடம்பினை தொட்டு பார்த்தான். அதுவோ குளிர்ச்சியாக இருந்தது. அஞ்சு, எழுந்திரு. அவளது கன்னத்தில் தட்டி அவன் எழுப்பி பார்த்தான். அவள் கண்களை திறக்கவே இல்லை. கைகளை தேய்த்துவிட்டு கால்களையும் தேய்த்து பார்த்து மீண்டும் கன்னத்தில் பலமாய் தட்டி பார்த்தவனுக்கு அவள் எந்தவித எதிர்வினையும் காட்டவே இல்லை. நல்லாத்தானே இருந்தா, மறுபடியும் என்னத்தை இழுத்து வச்சிருக்கான்னு தெரியலையே. தன் தலையிலேயே ஓங்கி அடித்தவன் வேகமாக கீழே சென்றான். அவன் சென்ற மறுநிமிடம் யமன் அவளின் அருகே அமர்ந்தான். அவனுக்கு தெரியும் தற்போதைய அவளது நிலைமைக்கு காரணம் அவன்தான் என்று. அவள் தலையை வருடிய அந்நிமிடமே அவள் யமன் என உணர்ந்து பயத்தில் மயக்கமாகிவிட்டாள். இந்த பயம் இப்போது அவனையும் பயமுறுத்தியது. இவள் மனதில் எப்படி நான் இடம் பிடிப்பது என்பதையும் மீறி அவளது உடல்நிலை தேர வேண்டும் என்பதில் அவன் கவனம் சென்றது. அதற்குள் திருக்கூடவே லட்சுமி சிவகாமி இருவரும் மேலே வந்து அவளை தூக்கி கொண்டு மருத்துவமனை கொண்டு சென்றார்கள். அவளுக்கான சிகிச்சை நடந்தும் இன்னும் கண் விழிக்காமல் இருந்தவளை யாரும் தொந்தரவு செய்யாமல் வெளியே இருக்க உள்ளே யமன் நுழைந்தான். அஞ்சனா, இந்த அச்சம் அவசியமற்றது. இனியும் உன்னை விட்டு தள்ளி நிற்பது என்னால் இயலாத ஒன்று. உன்னுடனே இருக்க வேண்டுமென்றே ஒவ்வொரு அணுவும் துடிக்கிறது. உன் அத்தை மகன் உன்னை மனம் செய்ய வேண்டுமென்ற ஆவலில் இருக்கின்றான். அதற்கு முன்னர் நீ என் சொந்தமாகிவிட வேண்டும். உன் மீதான இந்த உன்மத்தம் ஒவ்வொரு நொடியும் அதிகரிக்கத்தான் செய்கின்றதே தவிர குறைந்த பாடில்லை. அவளது கையை பற்றி கொண்டே பேசும் வேளையில் சட்டென்று அவ்விடமே இருள் சூழ்ந்தது. யமன் கண்கள் சுருங்கியது. இதழ்களோ சித்திரகுப்தா என முணுமுணுக்க தேகமெங்கும் இறுக்கமாகியது. அவனது நரம்புகள் புடைக்க அருகே இருந்த சாளரத்தின் வழியாக பார்க்க அவனது வாகனம் அங்கிருந்தது. கண்களில் ஏறிய சிவப்புடன் அவன் அதை பார்க்க இவன் கண்களின் சிவப்பு அங்கு இடமாறியது. சித்திரகுப்தன் சொல்லியிருக்கிணங்க அங்கே வந்த யமகிங்கரர்கள் மருத்துவமனைக்குள் நுழைய முற்பட அவர்களுக்கு முன்னதாக வந்து நின்றது யமனின் வாகனம். கோபத்தில் அதன் மூக்கின் வழியே பெருமூச்சு வெளிவந்து கொண்டே இருந்தது. யமகிங்கரர்கள் இருவரும் அப்படியே நின்றுவிட எருமை அவர்களை நோக்கி அடியெடுத்து வைத்தது. இங்கேதான் பிரபு இருக்கின்றாரா? அவரே உயிரை கவர்ந்து செல்ல வந்து விட்டாரா என்றவாறு அவர்கள் இருவரும் பேச யமனே அவர்கள் முன் பிரசன்னமானான். கிங்கிரர்களே, இனி என் ஆணை இல்லாது இவளது உயிரை எடுக்க எவரும் வரக்கூடாது. சித்திரகுப்தனிடமும் கூறிவிடுங்கள். தேவையில்லாமல் என் வழியில் குறுக்கே வர வேண்டாம் என செல்லுங்கள். இவ்வாறு சொன்னதும் உத்தரவு பிரபு என 2 கிங்கிரர்களும் மேலோகம் சென்று விட்டார்கள். சித்திரகுப்தன் யமலோகத்தில் இருப்பே கொள்ளாத அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தான். இந்நேரம் அவளது உயிர் எடுக்கப்பட்டிருக்குமா? யமன் என்ன செய்ய காத்திருக்கின்றாரோ? என்ன செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். அவர் நிரந்தரமாக இந்த யமலோகத்தினை ஆள வேண்டும். அவ்வளவுதான் எனக்கு வேண்டும். யோசனையுடனே நடந்து கொண்டிருந்த சித்திரகுப்தனின் பின்புறத்தில் எதுவோ மோத திரும்பியவன் எருமையினை கண்டு அப்படியே நின்று விட்டான். இந்த நடுக்கம் எதற்காக சித்திரகுப்தா? பிரபுவை எதிர்த்த காரணத்துக்காகவா? அல்லது நீ நினைத்த எதுவும் நடக்கவில்லையே அதற்காகவா? எருமை உருமியது. உமக்குமா புரியவில்லை நடந்து கொண்டிருப்பது விநாசத்திற்கான அறிகுறி என்று? இது விநாசம் அல்ல சித்திரகுப்தா. பிரபுவின் சினத்தினை அதிகரிப்பதில்தான் உண்டு விநாசம். விதிகளை மீறுவதெல்லாம் மா பாவம். விதிகளெல்லாம் மீறுவதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் சித்திரகுப்தா. மேலோகத்தில் எத்தனையோ முறை விதிமீறல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் அறிந்தும் பிரபுவின் விஷயத்தில் மட்டும் வேண்டாம் என்று தடை போடுகிறாய் பார்த்தாயா? இது நியாயமா? பிரபு மரணத்தின் தேவன். அவர் தடுமாறும் போது பூமியின் சமநிலை மாற்றம் வரும். சரிவிடு, இறுதியாக சொல்கிறேன். அஞ்சனாவின் உயிர் பிரபுவின் வசம். அவள் உயிர் பிரிய வேண்டும் என்றால் பிரபு இறந்து போக வேண்டும். அதற்காகத்தான் நீ ஆசைப்படுகிறாயா? புரிந்துகொள் சித்திரகுப்தா. இனியும் அவள் புறம் உன் பார்வை விழுந்ததென்றால் உன் உயிர் போய்விடும். பிறகு கணக்கெழுத நம் பிரபு வேறு ஆள் பார்க்க வேண்டியதுதான். இப்போதும் கூட அதீத பொறுமையோடு உன்னிடம் உரையாடுகிறேன். காரணம், நீ பிரபுவின் பிரியத்துக்கு உரியவன். பொறுப்பாக யமலோகத்தினை பார்த்து கொள்ள வேண்டிய பணியும் தற்போது உன்னதுதான்.
பிரபு சிறிது காலம் திருக்கடையூரில் தான் வசிப்பார். அவர் இல்லை என்ற துணிச்சலில் யாருடனாவது கூட்டு சதியில் ஈடுபட்டாய் என்றால் அவர் காதல் வெற்றி பெற வேண்டுமென சொல்லி முதல் பலியாய் உன்னைத்தான் இடுவேன், புரிந்ததா? யமனின் எருமை அவனை மிரட்டிவிட்டு சென்றது. யமலோகத்தினை காப்பாற்ற நான் நினைத்தால் எருமையெல்லாம் நம்மை மிரட்ட வந்துவிடுகிறது. பிரபுவை தடுத்து நிறுத்த இனி வேறு மார்க்கம்தான் யோசிக்க வேண்டும். என்ன செய்யலாம்? பேசாமல் சனீஸ்வரனிடம் சென்றால் என்ன? அவர் பிரபுவுக்கு சகோதரர் தானே. அவர் சொன்னால் பிரபு கேட்பார். உடனே அவரிடம் முறையிடலாம் என சித்திரகுப்தன் சனியை தேடி செல்லத் தொடங்க அப்போதே அவனுக்கு சனி பிடிக்க தொடங்கிவிட்டது. கண்ணு முழிச்சிட்டியா? ரொம்ப பயமுறுத்துற வர வர திரு பேசினான். அவள் எதுவும் பேசவில்லை. நிற்காமல் மிருதுவாய் தன் தலைவருடன் புதுமையான ஸ்பரிசத்தினை ஏற்பது போல் அமைதியாக கிடந்தாள். அந்த விரல்களின் வலியும் ஏதோ ஒன்றில் உள்ளுள் பயம் தோன்றும். அதே சமயம் பாதுகாப்பாகவும் இருக்கிறதே. இதென்ன புது வகையான உணர்வாக இருக்கிறது. குழப்பத்தால் அவளது புருவங்கள் இரண்டும் சுருங்கியது. தலை எதுவும் வலிக்குதா அஞ்சு? ஆறுதலாய் திரு பேச பதில் பேசாமல் இமைகளை மூடிக்கொண்டாள். அவள் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கட்டும் திரு, வா வெளியே போகலாம். இல்லைம்மா, நான் அவளை பார்த்துக்கிறேன். அம்மா சொல்கிறேன்ல, வெளியே வா திரு. அதில் வந்தே ஆக வேண்டும் என்ற தோரணை இருக்க பதில் பேசாமல் வெளியே வந்து விட்டான். உள்ளே பேரமைதி. அவள் படுத்திருக்க அவள் அருகே அவன். அழகியை ரசிக்க இன்னும் 1000 கண்கள் வேண்டுமென அவனுக்கு தோன்றியது. இவளுக்காக இன்னும் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டும்தான், சந்திக்க காத்திருக்கிறான் தான். எனினும் அவள் மனதில் அவன் இருக்க வேண்டுமே, அதுதான் முதலில் செய்ய வேண்டிய வேலை என்பதை உணர்ந்து அவளை விட்டு இம்மியும் நகர முடியாதபடி அவன் நின்று கொண்டான். தலைக்கோதும் தொடுகை நின்றதில் சோர்வாக கண்களை திறந்தாள் அஞ்சனா. அவளுக்கு அருகே ஒருவன். சட்டென்று அகம் முழுக்க பயம் அப்பிக்கொண்டாலும், யார் நீங்க என்று கேள்வி கேட்டாள். நான் ஒரு கந்தர்வன். கந்தர்வனா? அப்படின்னா தேவர்கள் அசுரர்கள் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாயா? அவ்வாறே கந்தர்வர்களும். அவர்கள் தங்களுக்கென்று தனியாய் ஒரு உலகத்தில் வாழுபவர்கள். தேவர்களுக்கு தேவையான சோபபானம் தயாரித்து தருபவர்கள். ஆடல் பாடல் என எந்நேரமும் மகிழ்ச்சியாய் இருப்பவர்கள். நீங்கள் இங்கேயே வந்தீங்க? உன் தந்தை உன்னை பார்த்து கொள்ள வேண்டி என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதற்காகவே நான் இவ்விடம் வந்தேன். எங்கள் ஐயாவை பார்த்தீங்களா நீங்கள்? ஆம், சந்தித்தேன். உயிர் பிரிந்த பின் ஆத்மா மேலோகம் வரும். அங்கு வைத்து உன் தந்தையை கண்டேன். அவரே உம்மை பற்றி சொன்னார். என்ன சொன்னார்? அவரது கைக்குள்ளேயே வளர்ந்த செல்ல மகள் இப்போது அவரையே நினைத்து அவளையே உருக்குலைத்து கொண்டிருக்கிறாளாம். அவளை பார்த்து கொள்ள சொல்லி என்னிடம் கேட்டார். நிஜமாவே என் ஐயா உங்ககிட்ட பேசினாரா? ஆம், மெய்தான் அஞ்சனா. நீ வேதனையுற்று இருப்பதில் உன் தந்தைக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. அவர் உன் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார். உனக்கு உன் தந்தையின் மீது உண்மையிலேயே பாசம் இருந்தால் உன்னை தேற்றிக்கொள். உன்னுடன் இருக்க வேண்டும் என்பது அவரின் விருப்பம். இருந்தாலும் அதற்குன் சம்மதம் அவசியம். நீ சொல் அஞ்சனா, நான் உன்னுடன் இருக்கலாமா? இருக்கலாம். நீங்கள் மேலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். யமனை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் அஞ்சனா. எதற்காக யமனை குறித்து விசாரிக்கின்றாய்? அவன்தான் என் ஐயாவோட உயிரை எடுத்தது. அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் என் உயிரை எடுக்கவும் சுற்றிட்டு இருக்கான். இத்தனை கொடூரமான அவன் மட்டும் எப்படி உயிரோடு இருக்கான்? எத்தனை உயிரை கணக்கில்லாமல் எடுத்துகிட்டு சுற்றுறான். அவனை நேரில் பார்த்தா நானே அவனை சாகடிச்சிடுவேன் போல். அந்தளவுக்கு அவன் மேலே எனக்கு வெறுப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? அவன் பேரை கேட்டாலே பயந்தான் வருது. அவனை பற்றி அவனிடமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறான். அஞ்சனா, என்னை நிமிர்ந்து பார். நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதற்கு சரியாக பதில் சொல்வாயா? கேளுங்க. உன்னை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள். அப்போது நீ என்ன செய்வாய்? என் மேலே நம்பிக்கை வச்சு தானே அந்த வேலையை என்கிட்ட தர்றாங்க. அதனால் நான் உண்மையாக அதை செஞ்சு முடிப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கைக்கு பங்கம் வராத மாதிரி நடந்துக்குவேன். யமனுக்கும் உயிர்களை கவர்ந்து வரும் பணியெல்லாம் வல்ல ஈசனால் தரப்பட்டது. அந்த நம்பிக்கைக்கு அவன் பங்கம் வராமல் இருக்கின்றான். அதுபோக பிறப்பென்று ஒன்று இருந்தால் இறப்பென்பதும் உண்டு. பிறந்தோர் எல்லாம் இங்கேயே தங்கிவிட்டால் பூமியால் பாரம் தாங்க இயலாது அஞ்சனா. புரிந்து கொள்ள வேண்டும். மரணம் இயல்பான ஒன்றுதான், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரம்மதேவனால் ஒரு உயிர் படைக்கப்படும் போதே இந்நாளில் உயிர் பிரிய வேண்டும் என்பதும் அதன் தலையில் எழுதப்பட்ட ஒன்றுதான். அந்நாள் வரும்போது அந்த உயிரை பிடித்து கொண்டு யமலோகம் சேர்ப்பது யமனின் வேலை. அவ்வேளையை அவன் செய்கின்றான். அதில் அவன் பேரில் சினம் கொள்வது தேவையில்லாத ஒன்று அஞ்சனா. அவள் நிமிர்ந்து அவனை பார்க்கவே இல்லை. என்னவாயிற்று அஞ்சனா? ஏன் இந்த மௌனம்?
புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் எனக்கு இல்லை. ஏன்னா பாசம் கண்ணை மறைக்குது. இது உலக நியதி அஞ்சனா, ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனாலும் நான் ஒரு தடவை அந்த யமனை பார்க்க தான் செய்யணும். ஏன், அவனை கொன்று போடவா? அவன் உன் கையால் சாவதற்கு கூட சித்தமாகத்தான் இருக்கின்றான். அதென்ன இப்படி சொல்கிறீங்க? இப்படி ஒரு அழகு பெண் உயிரை தாவென கேட்டால் எவன் தராமல் இருப்பான்? அதற்கு நான் மட்டும் இல்லை, யமன் மட்டும் விதிவிலக்கா என்ன? அழகா? நானா? இல்லை, நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க. கேள்விப்பட்டிருக்கேன், மேலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அழகாக இருப்பாங்களாமே. ஆனால் நீங்கள் இன்னும் அழகாக இருக்கீங்களே, எப்படி? நான் அழகாக இருக்கேனா? பொய் கூறாதே அஞ்சனா. என் நிறம் கருப்பு. வெளியே நின்றிருந்த உன் அத்தை மகன்தான் அதீத அழகு. நிறமாகவும் இருக்கிறான். அவனோடு ஒப்பிடுகையில் நான் வெகு சாதாரணம். திருமச்ச அழகு தான். ஆனால் எனக்கு என்னமோ அவங்கள விட நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க. என்னமோ தெரில, உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. அதில் உச்சி குளிர்ந்த மனதினை அடக்கிவிட்டு உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கப் போவதாக வெளியே இருவரும் பேசி கொண்டிருந்தார்கள் என்றார். சின்ன வயசுலேருந்தே பேசினது தான். உனக்கு அதில் சம்மதமா? என்னால் மறுப்பு சொல்ல முடியாது, அவ்வளோதான். திருமேல இயல்பான பாசம் மட்டும் உனக்கு இருக்கிறது போல. அதை தாண்டின வேறு உணர்வுகள் இல்லை, அப்படியா? அப்படிதான்னு நினைக்கிறேன் கந்தர்வா. அதுதான் உங்கள் பேரா? அந்தகன். அதே என் பெயர். அந்தகன் அஞ்சனா. 2 பேரோட பேரும் ஒரே எழுத்தில் ஆரம்பிக்குது. இதில் கூட நமக்குள்ள ஒற்றுமை இருக்குல்ல. இதே போல் ஒற்றுமையாய் மீதம் இருக்கும் நாட்கள் எல்லாம் இருக்கலாமா அஞ்சனா? என்ன, என்னை மனம் செய்து கொள்கிறாயா? கேட்ட மறுநிமிடம் பட்டென்று அலறி அடித்து கொண்டு அவள் எழுந்து அமர்ந்து கண்களை திறக்க, இப்போதும் அவளுக்கு முன்னதாக அவன் நின்று கொண்டிருந்தான். அந்தகா, அவள் பயத்தோடு வினவ, நான் உன் நயனங்களுக்கு தென்படுகிறேனா அஞ்சனா என கேட்டு சிரித்தான் யமன். காதல் ஆசை யாரை விட்டது? அத்தியாயம் 8 நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயம் விரைவில். நன்றி, வணக்கம்.